மக்களே, இன்ஸ்டாகிராம் தொட்டாலே இந்த திருச்சி பிரச்சனை, இந்த கள்ள தொடர்பு பிரச்சனை தான் போகுது. அந்த மனுஷன் வந்து போய் கண்டுபிடிச்சிருந்தாரு. கண்டுபிடிச்ச உடனே அவனை வெளியே வர சொல்லணுன்னே அவன் உள்ள வச்சு அவனை பாதுகாக்கா. அப்போ அவன் வந்து இதுல வர இவரை மிரட்டுதா, வாயை மூடு, இது பண்ணாத, கத்தாத, இது நம்ம வீடு இல்லைங்க, வீடு மட்டும் நம்ம வீடும் பேசிக்கிடுவீங்க, ஆனா இன்னொருத்தனோட இருந்துக்கிடுவீங்க. அசிங்கமா இல்ல, பாவமா இருக்கு அவரை பார்த்தா. அந்த குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்காகவா நீ ஒழுங்கா இருந்திருக்கலாமா? இன்னொன்னு ட்ரெஸ் நீ அவர் கூட இருக்கும்போது அவ்வளவு டீசெண்டா பண்ணிட்டு இப்படி போட்டதை பார்த்தேனே அவர் உடஞ்சிட்டார். இவ்வளோலாம் பண்ணிட்டு நீ அவரை ஏசுதா, அப்படியே அவர் பொறுமையா இருக்கார பார்த்தா அவரை பைத்தியக்காரன் ஆக்குறீங்க. ஆனால் நீ அழாதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து சட்டப்படி போன, அந்த குழந்தைக்காக நீ வாழணும், அதெல்லாம் எதுவுமே நினைக்காத, உனக்கு ஒன்றுமே ஆகாது. தயவு செஞ்சு போய் போலீஸ் ஸ்டேஷனில் இது பண்ணுங்க, ஒன்றும் உங்களுக்கு நடக்காது. அது உங்களோட மனவலி அழுத்தம், அது எல்லாருமே புரிஞ்சுக்கிடுவாங்க. தயவு செஞ்சு இப்படி ஒன்றும் நினைக்காதீங்க. அதெல்லாம் நீங்கள் உணர்றீங்க, தப்பை உணர்ந்துட்டாலே ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன் அது நீங்கள் தான். உங்களோட கஷ்டத்தை யாருக்குமே வரக்கூடாது. இனிமேலாவது தயவு செஞ்சு இந்த மாதிரி பெண்கள் பண்ணாதீங்க, பாவம் ஆண்கள்.